Hello, welcome to Dr. Vaidegi's vlogs. இன்னைக்கு பார்க்க போறது monthly grocery shopping. Previous videoல shopping போனதை வந்து காட்டியிருப்பேன். இந்த வீடியோல என்ன things வாங்கியிருக்கேன்றத unboxing மாதிரி காட்ட போறேன். So வீடியோ ஃபுல்லா பாருங்க. First time channel பார்க்கறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பாஸ்ட் ஒரு 6 months நான் சூஸ் பண்ணிருக்க ஷாப் வந்து பாண்டியில லாஸ்பெட்ல இருக்க டெய்லி நீட்ஸ் தான். பிகாஸ் இங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ஏன்னா ஆஃபர்ஸ் இருக்குன்னா குவாலிட்டி கம்மியா இருக்கு அதெல்லாம் இல்ல. ஜிஎஸ்டி ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நிறைய ஆஃபர்ஸ் எப்படி சொல்றது, இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல வாங்கினா நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரி வெசல்ஸ் பாக்ஸஸ் எல்லாம் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறாங்க. அது எனக்கு வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த ஒரு ஷாப்பை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். டெய்லி நீட்ஸ்ல மற்ற ஷாப்பை விட கொஞ்சம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்மே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 kg 2 kg 1 kg அந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவரால் எம்ஆர்பி வந்து 25 rupees கிட்ட லெஸ் ஆகும். இது வந்து என்னோட என்டையர் கிராசரி பில்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வரும். அதனால அந்த ஷாப்பை சூஸ் பண்ணிருந்தேன். இந்த டைம் வந்து 3029 rupees கிட்ட வந்துச்சு பில்லு. எனக்கு 3000 rupeesக்கு மேல வந்து கிராஸ் ஆனாலே அந்த ஒரு பக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. வெளியே வந்து எவ்ரி மந்த் வந்து வெளியே அந்த டிஸ்பிளே போர்ட்ல வந்து என்ன ஆஃபர் இருக்கோ எவ்வளவு பிரைஸ்க்கு மேல வாங்கினா இந்த ஆஃபர் வந்து நமக்கு அப்ளிகபிளா இருக்கும்ன்றத டிஸ்பிளே போர்ட்லயே போட்டுடுவாங்க. அதனால வந்து அதை பார்த்துட்டு தான் நான் யூஸ்வலா உள்ளே போவேன். சில மந்த் வந்து லைக் 1 month இல்ல 2 months கிட்ட வந்து சில ஆஃபர்ஸ் எல்லாம் இல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து நார்மலா கொண்டு வந்துட்டாங்க. எப்போ கிராசரி ஷாப்பிங் போனாலும் என் பாப்பா இந்த மாதிரி ஏதாவது 1 or 2 things எடுத்து என்னுடைய பேஸ்கெட்ல போட்டுருவா. பில்டிங் அப்போ அது வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிப்பா. அதனால அதை பில் பண்ணிட்டு வந்துடுறது. சோ அதர்வைஸ் வந்து யூஸ்வலா எப்பவுமே கிராசரியில வாங்குறதா பொட்டுக்கடலை வாங்கியிருந்தேன் சின்ன பேக்கெட். பிகாஸ் நாங்க அதிகமா தேங்காய் சட்னி சாப்பிடவும் மாட்டோம், பொட்டுக்கடலை அதிகமா யூஸ் பண்ணவும் மாட்டோம். துவரம் பருப்பு முன்னெல்லாம் வந்து 1/2 kg 3 packets எடுப்பேன். இப்ப நான் 1 kg எடுத்திருக்கேன். இப்ப வந்து 1 kg பில் வந்து 185 rupees வச்சுக்கோங்களேன். நீங்க பில்லிங் அப்போ உங்களுக்கு 160 அவ்வளவுதான் வரும். 1 kg வாங்கினீங்கன்னா இல்ல 165 அவ்வளவு வரும். ஆனா நம்ம வந்து 1/2 kg வாங்கினோம்னா இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே அப்ளிகபிளா இருக்காது. அதனால நான் வந்து யூஸ்வலா இந்த பெரிய பேக்கெட்டா எடுத்துறது. சம்பா கோதுமை இது வந்து நான் யூஸ்வலா வாங்க மாட்டேன். ஒரு 3 months once தான் வாங்குவேன். பிகாஸ் இது ஒரு பேக்கெட்டே 92 rupees 93 rupees இருக்கு. அண்ட் 2 times நம்ம செஞ்சு சாப்பிட்டாலே அது வந்து நமக்கு காலி ஆயிரும். நெக்ஸ்ட் 3 roses ரீஃபில் பேக்கெட் இதுதான் எப்பவுமே வாங்குறது. நீங்களும் இது வாங்க. செம்மையான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பிளஸ் என்னன்னா வந்து இது உங்களுக்கு 2 மாசம் வரும். அப்படியே இருக்கும். நான் பர்டேக்கு 3 times டீ குடிப்பேன். எனக்குமே அது 2 மாசம் வருதுன்னா பாத்துக்கோங்க. நல்லாவே இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காவே நான் போட்டு குடிப்பேன். சோ அது கண்டிப்பா வாங்க. ரீஃபில் பேக்கெட் வாங்கும்போது அந்த பாக்ஸ் சார்ஜஸ் எல்லாம் இருக்காது. ஃபுல்லாவே பவுடரா கொடுப்பாங்க. பச்சை பயிறு மிளகு சோம்பு சீரகம் தாளிக்கிறதுக்கு இந்த கமர்கட்லாம் வந்து பில்லிங்ல வந்து எடுத்து வச்சது. பிகாஸ் பில்லிங்ல 2990 தான் வந்துச்சு. சோ அதுக்காக எக்ஸ்ட்ரா 20 rupees வரணும், 3000 கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கமர்கட் எடுத்தோம். அடுத்து வந்து கடலை மாவு. எப்பவுமே வந்து எதுவுமே இல்ல வீட்டுல அப்படின்னா நான் பஜ்ஜி போட ஆரம்பிச்சுவேன். வீக்கெண்ட்ல இல்ல ஏதாவது ஒரு டைம்ல ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பஜ்ஜிக்காக நான் கடலை மாவு சின்ன பேக்கெட் வாங்கினேன். பிகாஸ் எப்ப வாங்கினாலும் அது எக்ஸ்பயர் ஆயிடுது வைக்கிறதுக்குள்ள. அதனால உளுந்து வந்து 2 kg வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து காஞ்ச மிளகா வாங்கியிருந்தேன். வரமிளகா இப்ப அதிகமா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்றது இல்ல. தமிழ்னி பெருசாகிற வரைக்கும் நான் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கேன். அதனால வந்து சும்மா ஒரு 250 grams பேக்கெட் நினைக்கிறேன் அது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது மகிழ்ச்சி ஸ்நாக்ஸ்க்காக வாங்கியிருந்தது பச்சை பட்டாணி. இது வந்து எனக்கு வந்து மந்த்லி 3 times 4 times ஸ்நாக்ஸ் நான் கொடுத்துருவேன். பிகாஸ் இது வந்து எனக்கு அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்காவும் இருக்கும். அட் சேம் டைம் இல்ல எண்ணெய் போட்டு தாளிக்க மாட்டேன், அப்படியே கொடுத்துருவேன். ஸோ வந்து கொஞ்சம் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் லிஸ்ட்ல வந்துடும். பச்சை பருப்பு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். பிகாஸ் இப்ப என்ன பண்றேன்னா துவரம் பருப்பும் பச்சை பருப்பும் சேர்த்துதான் நான் சாம்பார் செய்யறேன். திக்கா வந்து கன்சிஸ்டன்சி. அதனால நெக்ஸ்ட் மிளகு வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கின மிளகு எனக்கு வந்து நான் ஒரு 4-5 months முன்னாடி வாங்கினதே நல்லா வந்துச்சு. பிகாஸ் நான் 5 months முன்னாடி கொஞ்சம் 250 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். ஒரு 1/4 கிலோ கிட்ட. ஏன்னா 1 kg வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 1000 rupees கிட்ட வந்துச்சு. அப்போ அது இப்பதான் காலியாச்சு. அதனால வாங்கினேன். வெள்ளை கொண்ட கடலை ஏதோ சன்னா பண்ணுவேன், இல்லைன்னா மகிழ்ச்சிக்கு ஸ்நாக் தான். இந்த கடலை எல்லாம் ஸ்நாக் தான். யூஸ்வலா நான் வெஜ் குருமா செய்ய மாட்டேன். லைக் செய்வேன், பட் இந்த மாதிரி கடலை போட்டு செய்ய மாட்டேன், காய்கறி போட்டு தான் செய்வேன். சோ அதனால வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்நாக் பாக்குறீங்கனாலே அது வந்து உங்களுக்கு பாப்பாவோட ஸ்நாக் ஐட்டமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஸ்ட் டிட்டர்ஜென்ட் சோப் பார்ஸ். இந்த சோப் பார்லாம் வந்து சொல்லிருக்கேன் நான் லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இது வந்து இதுதான் பாப்பாவுடைய ஏதாவது தேவைப்படும் சின்ன சின்ன பொருள் ஏதாவது ஸ்டெயின் ஆயிடுச்சு சாப்பிடும்போது சிந்திடுச்சுன்னா அதை மிஷின்ல போட முடியாது இல்லையா, அந்த டைம்ல நான் வந்து இதை போட்டு யூஸ் பண்ணிப்பேன். எக்ஸோ இதுக்கும் எங்கிட்ட வந்து லிக்விட் டிஷ் வாஷர் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஆயில் ஸ்டெயின்ட் இதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு ஒரு சோப் பார் வேணும்னு மெய்டு கேட்டதுனால நான் அதை எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். அரிசி மாவு ஏதாவது பஜ்ஜி போண்டா போடும் போது கொஞ்சம் கிறிஸ்பியா வரதுக்காக வாங்குறது. சென்சோடைன் இது வந்து எதுக்குன்னா என்னோட
பிரஷ்லயே வந்து பாப்பாவும் யூஸ் பண்றா அடிக்கடி ஸ்கூல் போகும்போது அவசரத்துல. சோ அதுக்காக ஒண்ணு வாங்கினது. பிளஸ் அவளுக்கான கிட்ஸ் பிரஷும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். பேஸ்ட், பிரஷ், சோப்ஸ் இதெல்லாமே வந்து நான் 2 months ஒன்ஸ் தான் வாங்குவேன். பிகாஸ் இந்த 2 பேஸ்ட்டுமே வரும் எங்களுக்கு 1.5 months கிட்ட வரும். நெக்ஸ்ட் டிஷ்யூஸ் இது எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. பட் அவர் தான் எடுத்து போட்டிருக்காரு பேஸ்கெட்ல. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணும்போது நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். பிகாஸ் பில்லிங் அப்போ நான் நிக்க மாட்டேன். யூஸ்வலா பாப்பா அழுவாங்கன்னு சொல்லிட்டு காருக்கு போய் உட்காந்துருவேன். சோ வந்து அந்த கேப்ல இதை எடுத்து போட்டதுதான் போல இதெல்லாம். நெக்ஸ்ட் சேமியா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பா நான் சேமியா செஞ்சிருவேன். பிகாஸ் இட்லி தோசை போர் அடிக்கும் போது எல்லாரும் சேமியா தான் கேட்பாங்க. அதனால செஞ்சிருவேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கோதுமை சேமியா வாங்கிட்டு இருந்தேன். பட் வீட் சேமியா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்ததுனால இதுக்கே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம்மருக்கு யூஸ் பண்ற மாதிரி வாட்டர் பாட்டில். இது வந்து ஒரு 2 liters கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு 220 rupees சொல்லியிருந்தாங்க இல்லையா. பட் எங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து லைக் ஒரு 185 rupees தான் வந்துச்சு. சோ இதுமே வாங்கியிருந்தேன். அந்த டியூப் வந்து லைக் பிளெக்சிபிளா இருந்துச்சு. அதனால வாஷ் பண்ணும் போதுமே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கும். சோ இதுதான் இந்த மந்தோட கிராசரி லிஸ்ட். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்ல ஷாப்பிங் வீடியோஸ் வருது. நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்த சேல்ல அதெல்லாம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறேன். தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.